வணக்கம் அன்பர்களே. தற்போது இந்த வருடம் அதாவது 2026 மேசராசி அன்பர்களுக்கு கோச்சார ராசி பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிற முயற்சிக்கிறேன். நான் ஏற்கனவே முதல் வீடியோ இது சம்மந்தமாக போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். அதே மாதிரி ராசி பலன் சொல்லும்பொழுது எந்தெந்த கிரகம் எங்கெங்கே இருக்குது, அதனால் என்ன பலன் அப்படிலாம் சொல்ல போகிறதில்ல. ஏன்னா உங்களுக்கு குரு கொடுப்பாரு, சனீஸ்வரன் தடுப்பார் அப்படிலாம் சொல்ல முடியாது. எல்லா கிரகத்தையும் கால்குலேஷன் பண்ணி ஒரு முடிவுக்கு வந்து இது இப்படித்தான் அப்படிங்கிறத என்னால் முடிந்தவரை துல்லியமாக சொல்ல முயற்சி பண்ணுறேன். அன்பர்களே, மேசராசியில் பிறந்த மாணவர் மாணவிகளுக்கு இந்த வருடம் மிக கவனமாக படிக்க வேண்டிய வருடம். மந்தம், மறதி, தூக்கக்கெடுதி, மன உளைச்சல் இதெல்லாம் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் ஒரு குறிப்பிட்ட கோர்ஸு படிக்கலான்னு ஆசைப்பட்டு எடுத்துகிட்டு அதை தொடர முடியாமல் அல்லது அதை ஏதோ ஒரு காரணத்துக்காக தவிர்த்து விட்டு வேற ஒரு கோர்ஸ் எடுக்க வேண்டிய சூழ்நிலை கூட வரலாம். அதனால் எந்த ஒரு துறை எடுத்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து நம்மளால் முடியுமா அப்படிங்கிறத யோசித்து எடுங்க. அதே சமயத்தில் சில மாணவர்கள் பள்ளி மாற்றம், கல்லூரி மாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு சூழ்நிலை சந்தர்ப்ப காரணமாக. அதே சமயத்தில் பார்த்திங்கனாக்க எதிர்பார்த்த மதிப்பெண் இந்த வருஷம் சற்று குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போவே நீங்கள் மனசை திடப்படுத்திக்கணும். அதுக்குண்டான தீவிர முயற்சி எடுத்து படிக்க ஆரம்பிக்கணும். என்னடா இவர் எடுத்தனுமே நெகட்டிவாக சொல்கிறாரு நினைக்க வேண்டாம். நான் வெறும் நல்லதை மட்டும் சொல்லி பேராசை கட்ட விரும்பலை. உங்களுடைய ஜாதக கிரகப்படி எப்படி இருக்கோ அதான் சொல்கிறேன். சூரிய நமஸ்காரம் செய்வதும் ஹயக்ரீவர் வழிபாடு செய்வதும் மாணவர்களுக்கு இந்த வருஷம் ஒரு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் அறிவு வளர்ச்சியும் தரும். அதனால் மேசராசி சேர்ந்த மாணவர்கள் இந்த வருஷம் அதி தீவிரமாக கவனம் கொடுத்து படிக்க வேண்டிய வருடம். ஏன்னா இந்த வருஷம் கொஞ்சம் கிரகங்கள் சரியில்லாமல் இருக்குது. அடுத்து மேசராசியை சேர்ந்த அன்பர்களின் இந்த வருடம் தொழில் மற்றும் பொருளாதாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த வருடம் ஏற்கனவே செய்து கொண்டிருக்க தொழிலை நல்லா செய்யலாம். அதனால் விரிவுபடுத்தலாம். கடன் வாங்கி கூட விரிவுபடுத்தலாம், தப்பு இல்லை. ஏன்னா இந்த வருஷம் விதைக்கிறது, அடுத்த வருஷம் அறுவடை. ஆனால் புது தொழில் ஈடுபட வேண்டாம். அதிலும் ஏற்கனவே செய்துட்டு இருக்க துறையை விட்டு வேறொரு துறைக்கு இந்த வருஷம் வேண்டாம். அவ்வளவு சரியில்லை. கட்டாயம் மாற்றப்பட வேண்டும்னா உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் வீடு கட்டுவது, அசையா சொத்துக்கள் வாங்கி போடுறது இதெல்லாம் இந்த வருஷம் நல்லது, சுப விரயமாக மாறும். அப்படி இல்லைன்னா மாதம் எவ்வளவு கடன் கட்டுறீங்களோ அதே அளவுக்கு வீண் விரயம், வில்லங்கப்பலி இதெல்லாம் உண்டாகும். அதே மாதிரி இந்த வருஷம் ஒரு சீட்டு போடுறது, யாரையா நம்பி பணம் ஒப்படைக்கலாம், ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்யுங்க. பொய், ஏமாற்றம், துரோகம் நடக்க வாய்ப்பு உண்டு. ரொம்ப கவனம் தேவை. சித்திரை மாதம், ஆவணி மாதம், மாசி மாதம் ஆகிய 3 மாதங்களில் தொழில் விஷயமாக புது முயற்சிகள் தவிர்ப்பது நலம். ஏன்னா அந்த 3 மாதத்தில் தான் தீய பலன்கள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது இந்த ராசிக்காரங்களுக்கு. ஏற்கனவே செய்துட்டு இருக்க தொழிலை நல்லா விரிவாக செய்யலாம். அடுத்த வருஷம் நல்லா இப்போ செய்யக்கூடிய முயற்சிகள், எடுக்கக்கூடிய நடவடிக்கைலாம் அடுத்த வருஷம் உங்களுக்கு நல்லா பலன் அளிக்கும். இரும்பு, எந்திரம், மோட்டார் லைன் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த வருஷம் மேசராசி ராயர்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஆடு மாடு பண்ணை விவசாயம் இது மாதிரி செய்கிறவங்களுக்கு இந்த வருஷம் ஒரு மத்தியம பலனை தான் தரும். அடுத்து மேசராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த வருஷம் திருமணம் மற்றும் குடும்ப அமைப்புலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது இந்த வருடம் பார்த்திங்கன்னா உங்கள் சுய ஜாதகப்படி திருமண அமைப்பு இருந்தால் தான் உண்டு. ஏற்கனவே திருமணம் ஆனவங்க இந்த வருஷம் ரொம்ப விட்டு கொடுத்து போக வேண்டிய வருஷம். நீங்கள் பேசுகிற பேச்சை சில நேரம் பாதகத்தை விளைவிக்கலாம், குடும்பத்தில் விரிசல்கள் உண்டாக்கலாம், உற்றார் பாதிப்பு உண்டு. கொஞ்சம் பார்த்து நின்று நிதானித்து ஒரு பேச்சு பேசுகிற முன்னாடி பல முறை யோசித்து பேசுங்க. நீங்கள் பேசுகிற பேச்சே பல பேர்த்துக்கு ஆத்திரத்தையும் கோபத்தையும் பகையும் உண்டாகலாம், பார்த்துருக்கணும். கணவன் மனைவி எதிலுமே நிதானமாக பேசி எதையும் சற்று சகித்து விட்டு கொடுத்து போகிறது நலம். ஏன்னா இந்த வருஷம் சின்ன பிரச்சனையும் பெரிய பிரச்சனை தூண்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக இந்த வருஷம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது
மேசராசியை பொறுத்தவரை இந்த வருஷம் நிறைகளும் குறைகளும் சமமாக இருக்குது. ஆன்மீக ஸ்தலங்கள் சென்று வரக்கூடிய பாக்கியம் உண்டாகும். நீண்ட நாள் தெய்வ வேண்டுதல் எதில் இருந்தாக்கா அதெல்லாம் இந்த வருஷம் நிறைவேற்றுவீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க புத்திர சம்பந்தமான விஷயங்கள் இந்த வருஷம் வந்து புத்திர பாக்கியம் சம்பந்தமான விஷயங்கள் நல்ல அனுகூலமான சூழ்நிலை உருவாகும். இந்த சபரிமலை, பழனி, மலைவாச ஸ்தலங்களுக்கு இந்த வருஷம் வந்து ஆன்மீக யாத்திரை நிறையா போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். போயிட்டு வந்தால் நல்லது. தேய்பிறை அஷ்டமியில் காலபைரவர் வழிபாடும், உங்களுக்கு பிடித்த முருகப்பெருமான் ஆலயங்களுக்கு சென்று வருவதும் இந்த வருஷம் வந்து உங்களுக்கு பரிகாரம். அதே சமயத்தில் இந்த பாத யாத்திரை போகிறது, மாலை போட்டு போகிறது, விரதம் இருக்கிறது, ஆன்மீக உபாசனையில் இறங்குறதெல்லாம் அதுக்கு இந்த வருஷம் எடுக்கிறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வருஷம் மேசராசிக்கு. மொத்தத்தில் இந்த வருஷம் மேசராசியை பொறுத்தவரைக்கும் நன்மையும் தீமையும் சமமாக இருக்குது. ஆன்மீக சம்பந்த விஷயங்கள் மட்டும் இந்த வருஷம் வந்து நல்லா வெற்றிகரமாக இருக்கும். நன்றி அன்பர்களே. அடுத்து ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.